வணக்கம் அன்பு உறவுகளுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமரோடது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அவங்க. தை கிளாஸ் போயிருக்கிறாங்க. இப்போ 2.5 வருஷம் ஆகிட்டது, மறந்துருச்சு. அதனால் கிளாஸுக்கு திருப்பி வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து சுருக்கம் வருது, நிறைய துணி இருக்குது, அப்புறம் வந்துட்டு இங்கே லூஸாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு அவங்க உடம்பும் வந்துட்டு நான் அளவு எடுத்துட்டேன். அளவு எடுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சேன். தைக்கும் பொழுதே பார்த்துட்டு சொன்னாங்க, நல்லாயிருக்கும், இது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு 36 ப்ளஸ் தான் இவங்களுடைய சுற்றளவு. அதனால் இவங்களுக்கு என்னென்னா, இந்த முதுகு வந்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த ஷோல்டர் வலியுது. அப்புறம் இந்த இடத்துல முதுகு பக்கம் அப்படியே ஒரு சுருக்கம் இருக்கும். ப்ளவுஸ் போட்டு போவாங்க, அப்போ சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வருது அப்படின்னு. அதனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ முதுகு தேவையில்லை, இவ்வளோ அகலம், இவ்வளோ இறக்கம் தேவையில்லை. இறக்கம் ஒரு 5 வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இந்தளவுக்கு அகலம் கொடுக்குறப்ப இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வருது. அதனால் நம்ம அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து இதை மாதிரி தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தைக்கிறப்போ வந்து நம்ம சில சுருக்கங்கள் சொல்லிட்டு போவாங்க, அளவு சொல்லிட்டு போவாங்க, நம்ம அதை மறந்துட்டு காணா போயிடும். அதனால் நான் என்னென்னா, சில நேரத்தில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் நிறைய சொன்னாங்கன்னா அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் அளவு எடுத்துப்பேன். அளவு எடுத்துகிட்டு தைக்கிறப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு அந்த சுருக்கம் இருக்காது. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு இதே மெஷர்மெண்ட் தான் வரும், இந்த சுருக்கம் இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும், எங்கே லூஸாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இதை வந்துட்டு தைச்சிருக்கோம். நாளைக்கு அவங்க போட்டு பார்த்துட்டு தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன்.